வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சமூக நலத்துறையின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு 8.5 லட்சம் செலவில் 3 சக்கர வாகனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் இந்திரநகர் தொகுதிக்குட்பட்ட 8 மாற்றுத்திறனாளிகளுக்கு 8.5 லட்சம் மதிப்பில் மோட்டார் பொருந்திய 3 சக்கர வாகனங்களை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அரசு கொறடா ஆறுமுகம், சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி, துணை இயக்குநர் ஆறுமுகம் மற்றும் துறை ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டார்கள். நடிகர் விஜய் நடித்த கோட் திரைப்படத்தை காண வந்த 90 வயது மூதாட்டிக்கு மலர் தூவி வரவேற்ற விஜய் ரசிகர்கள் அவரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார்கள். இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்த கோட் திரைப்படம் நாடு முழுவதும் இன்று வெளியானது. இதேபோன்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் கோட் திரைப்படம் வெளியானது. திரைப்படம் வெளியானதை அடுத்து விஜய் ரசிகர்கள் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். ஒரு சில தியேட்டர்களுக்கு முன்பு கூடிய விஜய் ரசிகர்கள் தமிழக வெற்றிக் கழக கொடியுடன் பட்டாசுகள் வெடித்தும் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினார்கள். புதுச்சேரி பாலாஜி திரையரங்கில் வெளியான விஜய் நடித்த கோட் திரைப்படத்தை பார்ப்பதற்கு புதுச்சேரி வாழைக்குளத்தை சேர்ந்த 90 வயது மூதாட்டி ஒருவர் திரைப்படம் பார்க்க டிக்கெட்டுடன் வந்திருந்தார். அவரை பூத்தூவி வரவேற்ற விஜய் ரசிகர்கள் அவரிடம் ஆசீர்வாதமும் வாங்கினார்கள். இதேபோன்று 10:30 மணிக்கு திரைப்படம் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் 10 மணிக்கு பொறுமை இழந்த விஜய் ரசிகர்கள் தியேட்டர் சுவரேறி குதித்து உள்ளே சென்றனர். இதனால் தியேட்டர் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மேலும் தியேட்டர் வாயில் முன்பு நடனமாடி தங்களது உற்சாகத்தை கொண்டாடினர். புதுச்சேரியில் தி கோட் திரைப்படம் 17 தியேட்டர்களில் திரையிடப்பட்டது. ரசிகர்கள் நடனமாடி உற்சாகமாக கொண்டாடினர். விஜய் நடித்த தி கோட் திரைப்படம் புதுச்சேரியில் உள்ள ஒட்டுமொத்த திரையரங்குகளில் இன்று வெளியாகியுள்ளது. கோரிமேடு சாலையில் உள்ள முருகா திரையரங்கில் காலை 9 மணிக்கு முதல் காட்சி வெளியானது. முன்னதாக வந்த ரசிகர்கள் பெருமளவில் கூடி காத்திருந்து திரையரங்கத்தில் உள்ளே மகிழ்ச்சியோடு சென்றனர். தாவிக கட்சியின் கொடியை எடுத்து வந்து ரசிகர்கள் உயர பிடித்தும் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். படத்தின் எழுத்து துவங்கியது முதல் விஜய் காண்பிக்கும் வரை ரசிகர்கள் உற்சாகத்துடன் விசிலடித்து படத்தை வரவேற்றனர். அதிவேகமாக செல்லும் ரயிலில் விஜயகாந்த் முகத்திலிருந்து விஜய் முகம் வரும் வரை ரசிகர்கள் இருக்கையில் உட்காராமல் உற்சாகத்துடன் எழுந்து விசிலடித்து கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். இதேபோல் காமராஜர் சாலையில் உள்ள பாலாஜி திரையரங்கில் காலை 10 மணிக்கு காட்சி திரையிடப்பட்டதால் ரசிகர்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக வெளியே காத்திருந்து படம் பார்க்க சென்றனர். முன்னதாக இவர்கள் மேளதாளத்துடன் விஜயின் உருவப்படத்தை கொண்டு வந்து தியேட்டர் முன் வைத்து நடனமாடி மகிழ்ந்தனர். ஊர்வலத்தில் தாவிக கட்சியின் கொடியை எடுத்து வந்து ரசிகர்கள் உயர்த்தி பிடித்து விஜய் வாழ்க என கோஷமிட்டனர். அரியங்குப்பம் கண்ணம்மாள் தோட்டம் சொர்ணா நகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று ஓராண்டு நிறைவடைந்ததை முன்னிட்டு 1ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் மதுரை ஆதீனம் ஸ்ரீ ஹரிஹர தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம், அஸ்திர ஹோமம் உள்ளிட்ட யாக பூஜைகள் நடைபெற்று பூர்ணாகுதி செய்து மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்து மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் உள்ள அருள்மிகு விநாயகர், முருகன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கான கலசபிஷேகங்களும் நடைபெற்றது.
இவ்விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மதுரை ஆதீனத்துடன் ஆசி பெற்றார். தொடர்ந்து இவ்வாலயத்தில் பூஜையில் பங்கேற்ற பெண்கள் அனைவருக்கும் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவச புடவைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் விழா குழுவினர்கள் ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புதிய ஒருங்கிணைந்த புதிய நீதிமன்ற வளாகம் கட்டப்பட்டு செயல்பட்டு வருகின்றது. இங்கு உரிமையியல் நீதிபதி பணியிடம் பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருந்து வருகிறது. மேலும் நீதிமன்றத்தில் ஊழியர்கள் பற்றாக்குறை நிலவி வருகிறது. இதனால் முக்கிய வழக்குகள் தேக்கம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இலவச சட்ட உதவி மையத்திற்கு கட்டிடம் கட்ட கோரியும் இதுவரை புதுச்சேரி அரசு அதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. எனவே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் நீதிமன்றத்தில் இன்றும் நாளையும் 2 நாட்கள் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காரைக்கால் நீதிமன்றத்தில் பணியாற்றும் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திற்கு பணிக்கு செல்லாமல் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதால் வழக்குகள் மேலும் தேக்கமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் மாவட்ட முன்சிப் நீதிபதியும் மாவட்ட கூடுதல் முன்சிப் நீதிபதியும் பணி நியமிக்கப்படாமல் அந்த நீதிமன்றங்களில் வழக்கு மிக அதிக அளவில் தேங்கியுள்ளன. இந்த நீதிபதி பணியிடங்கள் கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக காலியாக உள்ளதால் பொதுமக்களும் வழக்காடிகளும் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி இருக்கின்றனர். அது மட்டுமின்றி நீதிமன்றத்திலே கூடுதலாக இலவச சட்ட உதவி மையத்துக்காக தனியாக ஒரு கட்டிடம் கட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக அப்படியே நிலுவையில் உள்ளது. அதற்கான அடுத்த கட்ட முயற்சி செய்வதற்கும் மேலும் காரைக்கால் நீதிமன்றத்தில் முக்கியமாக நீதிமன்ற பணியாளர்கள் ஊழியர்கள் மிக மிக குறைந்த அளவில் உள்ளதால் நீதிமன்ற பணிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஜீவானந்தம் அரசு பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சார்பாக ஆசிரியர் தினத்தை ஒட்டி ஆசிரியரை கௌரவிக்கும் வகையில் ஆசிரியர் கையால் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி காராமணிக்குப்பம் பகுதியில் ஜீவானந்தம் அரசு பள்ளி உள்ளது. இங்கு 1989 90களில் படித்த முன்னாள் மாணவர்கள் ஜீவானந்தம் 90 ஸ்டார் என்கின்ற வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கி தொடர்ந்து பள்ளி சார்பாக சிறு சிறு உதவிகளை செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஆசிரியர் தினத்தை கொண்டாடும் வகையில் முன்னாள் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து ஆசிரியரை கௌரவிக்கும் வகையில் ஜிப்மர் மருத்துவமனையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் மாணவர் சங்கத்தினர் மற்றும் ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். விழாவுக்கான ஏற்பாடுகளை ஜீவானந்தம் 90 ஸ்டார் நண்பர்கள் குழுவினர் செய்திருந்தனர். ஆசிரியர் தின விழாவை ஒட்டி புனித அன்னாள் உயர்நிலைப் பள்ளியில் இலவச மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் புனித அன்னாள் உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா மற்றும் மாணவர்களுக்கு மிதிவண்டி ரெயின்கோட் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வழங்கினார். இதில் பள்ளி தாளாளர் தந்தை டொமினிக் ரொசாவியோ வரவேற்புரையாற்றினார். ரோட்டரி கிளப் ஆஃப் ஈவ்ஸ் தலைவி அனுராதா ராஜகோபாலன், அண்ணா தயாவதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பள்ளி தலைமை ஆசிரியர் வின்சென்ட் நன்றி உரையாற்றினார். மேலும் இதில் ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.